ஹலோ கைஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். உங்க நேரத்துல கொஞ்ச நேரம் நமக்காக. இன்னைக்கு கரூர்ல நம்மளோட முதல் நாள். காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. வெள்ளை கலர் சுக்கம் ப்ளூ கலர் பேண்ட் தான் எடுத்துட்டு வந்தேன். அதை போட்டு நான் ஜம்முன்னு கிளம்பியாச்சு. நம்ம கைஸ் டிவில வசூல் ராஜா எம்பிபிஎஸ் பார்த்துட்டு இருந்தாங்க காலங்கத்திலேயே. அதுக்கப்புறம் ஓகே பொட்டி சாதிர் கிளம்பும் ஈவெண்ட் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து விட்டோம். நாங்க தங்கி இந்த ஹோட்டல் இதுதான். ரூம்ஸ் அருமையாவே இருந்துச்சு. சொன்னா நம்ப மாட்டீங்க, சென்னையை பரவாயில்ல, கரூர்ல அவ்வளோ வெயிலுங்க, தாங்கவே முடியல. காலங்காத்தால பசி இருக்கும்ல, ஒரு ஹோட்டல்ல நிப்பா டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல்ல நிப்பாட்டோம். ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லி டிஃபனை முடிச்சுக்கிட்டோம். ஆனா இதோ வரல, இவர் கேட்கறாரு, சின்ன பசங்களா என்னடா இப்படி சாப்பிடுறீங்களா, சாப்பிடுவாங்கடா அப்படின்றாரு. டயட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டோம். அப்படியே அங்கிருந்து கிளம்பி ஸ்பாட்டுக்கு போலான்னு போகும்போது போற வழி ஃபுல்லா அருமையா இருந்துச்சு. இயற்கையை ரசிச்சுட்டு போறதும் ஒரு சுகம் தான். ரீச் ஆனதும் பொருள்லாம் எடுத்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்பயும் போல கிளைண்ட் கொஞ்சம் தாமதமாகறாங்க. அந்த கேப்ல நாங்க எங்களோட போட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டோம். என்னடா அதுக்குள்ள கார்ல போயிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் ஈவென்ட்டுக்குள்ள நடக்கிறதுலாம் நான் எடுத்து போட முடியாது. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சு எல்லாம் டீ கடைக்கு போயிட்டு இருக்கோம், டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு போற வழியில பார்த்தீங்கன்னா கோழி பண்ணலாம் இருந்துச்சு. எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்துச்சு. என்னன்னு கேட்டா பாம்பு நாயெல்லாம் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக மேலே வச்சிருக்கோம் அப்படின்ட்டாங்க. டீ கடையில் ஸ்கூல் முடிச்சுட்டு பசங்களாம் ஒரு மாபெரும் வட்டி போட்டுருந்தாங்க. கொத்தால் சாவடி லேடி நீ கோயம்பேடு வாடின்னு சொல்லி டீ கடை ரொம்ப வைபா இருந்துச்சு. நாங்களே கோயம்பேடுல இருந்து நம்ம கரூர் வந்திருக்கோம் சொல்லி டீ போண்டா பஜ்ஜிலாம் வாங்கி சாப்பிட்டு அங்க பேக் பண்ணி விட்டோம். டீ கடையில இருந்து கிளம்பும்போது முருகரோட வாகனம் ஏகப்பட்டது கண்ணில் தென்பட்டுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா மயில்கள் தான். மயில்கள் அவ்வளவு கிடக்குது கரூர்ல. ஏதாச்சும் ஒரு மயில பிடிச்சி போட்டோ எடுத்து போடும் பார்த்தா எதுவுமே சிக்கவே இல்லை. ஈவன் நடந்தது பாத்தீங்கன்னா ரெசார்ட்ல. அந்த ரெசார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விமிங் பூல் இருந்துச்சு. கிளைண்ட் ரெடியா டைம் இருந்த காரணத்தினால அங்க இருந்த ஸ்விமிங் பூல்ல ரெண்டு காலையும் தூக்கி விட்டுட்டு பாட்டு கேட்டு உட்காந்துருந்தேன். as I say before, ஈவென்ட் நடக்கிறதுனால எடுத்து போட முடியாத காரணத்தினால் அங்க ஈவென்ட் முடிஞ்சது. அங்க நானும் கிளம்பிட்டோம். திரும்ப ரூம் ரீச் ஆயிட்டோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டாடா, பாய்.